வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. நம்ம 90ஸ்ல படிச்ச தமிழ் பாட புத்தகங்கள்ல இருக்கிற கதைகளை தான் இந்த பகுதிகளில் பார்க்க போறோம். பொழுது விடிவது யாராலே? பொழுது விடிந்தது. ஆனால் சேவலின் கொக்கரக்கோ ஒலி கேட்கவில்லை. காகமும் கரையவில்லை. மழை காலமானதால் சூரியன் உதித்ததும் தெரியவில்லை. நகரத்திற்கு சென்றிருந்த நம்பி ஊருக்குள் வந்து கொண்டிருந்தார். எதிரே வந்த பழனியை பார்த்தார். என்ன பழனி, மணி 8 ஆகப் போகிறது. வயலுக்கு செல்லும் நேரமா இது என்றார் நம்பி. இன்று பொழுது விடிந்ததே தெரியவில்லை. வீட்டில் கடிகாரமும் இல்லை. நான் மட்டுமா? ஊருக்குள் சென்று பார், ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் பழனி. இவர்களின் பேச்சை ஆலமர கிளையில் அமர்ந்திருந்த காகம் கேட்டது. அதற்கு ஒரே மகிழ்ச்சி. அங்கு வந்த கிளி, காக்கா அண்ணே, காக்கா அண்ணே, நீங்கள் போட்ட திட்டம் நன்றாகவே நிறைவேறிவிட்டது என்று கூறியது. அப்பொழுது நாய் ஒன்று வாயில் எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு அங்கே வந்தது. காகத்தை பார்த்து லொள் லொள் என குரைத்தது. எலும்பு துண்டு கீழே விழுந்தது. காகம் அதை எடுக்க நினைத்து கா கா என்று கரைந்தது. அப்போது சூரியனை மறைத்திருந்த மேகம் விலகியது. காகத்தின் குரல் கேட்டுத்தான் சூரியன் உதித்தது என்று எண்ணி அங்கிருந்த சேவல் கோபம் கொண்டது. காகத்துடன் சண்டை போட தொடங்கியது. இதை ஆலமரம் பார்த்தது. ஏன் இவ்வாறு சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு சேவல், நான் ஒரு நாள் காகத்தை சந்தித்தேன். மனிதர்கள் நம்மை கொன்று வருகிறார்கள். இதை தடுக்க ஒரு வழி சொல் என்று கேட்டேன். உடனே காகம், சேவலே, நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நீ காலையில் கூவாதே, நானும் கரைய மாட்டேன். அதனால் பொழுது விடியாது, மனிதர்கள் நன்றாக திண்டாடட்டும் என்று கூறியது. ஆனால் இப்போது காகமே ஒப்பந்தத்தை மீறி கரைந்துவிட்டது என்று ஆலமரத்திடம் முறையிட்டது. இதை கேட்ட ஆலமரம் சத்தம் போட்டு சிரித்தது. ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கி சண்டையை தீர்த்து வைத்தது. ஆலமரம் என்ன தீர்ப்பு வழங்கி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.